கிரியைகளை வெளிப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வேத பகுதியில நான் நிறுத்தினேன். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய பேருக்கு வசனத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களை நாம் 8 வசனங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் கூட தொடர்ந்து அந்த வேத பகுதிகளில் இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இந்த 3வது அதிகாரம் நான் கடந்த வாரங்களிலே நான் சொன்னது போல மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரத்திலே சிருஷ்டிப்பை குறித்து மோசே எழுதுகிறார். தேவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டித்தார்? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சிலர் சொல்லுகிறது போல அது இயற்கையாக தானாக உருவாகவில்லை. அதுக்கு உள்ள போனா நம்ம ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு பின்னாடி ஒரு உருவாக்கினவர், சிருஷ்டிகர் நிச்சயமா இருக்க வேண்டும் என்று கடந்த வாரங்களிலே நீங்கள் செய்திகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் என்றால், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து சந்திரனுக்கு ஒரு 4 பேர் என்ன செய்றாங்க, போயிட்டு வர்றாங்க. அவர்கள் அந்த சந்திரனையும் சந்திரனில் இருந்து அந்த பகுதிகளில் இருந்து இந்த பூமியை பார்க்கும்போது சொல்றாங்க, அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்குது, அவ்வளவு அழகா பூமி என்ன செய்து இருக்கிறது. ஆனால் சந்திரனை 2 போட்டோ நீங்க வீட்டுல போய் பாருங்க. இன்னொரு போட்டோ எப்படி இருக்குது, குழி குழியா என்ன செய்யுது, அப்படியே வெறுமையாக இருக்கிறது. ஆனால் பூமியை அங்கிருந்து பார்க்கும்போது அதுல எவ்வளவு சிறப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பூமியை மனிதனுக்கு குடியிருப்புக்காக என்ன செய்தாராம், கொடுத்தார். மற்ற கிரகங்களை, கோள்களை எல்லாம் குடியிருப்புக்காக என்ன செய்தார், படைக்கல. அவைகள் எல்லாம் வெறுமையாய் படைத்தார் என்று இருக்கு. அந்த வார்த்தை அப்படியே எப்படிதான் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, வேதத்துல எழுதி வச்சிருக்க. இதை இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் வெறுமையாக என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கார். எந்த கோள்களை வேணா எடுத்து பாருங்க, எல்லாம் எப்படிதான் இருக்குது, வெறுமையாக இருக்கிறது. அங்கே ஒரு மலைகள் இல்ல, ஒரு பள்ளத்தாக்கு இல்ல, ஒரு ஆறுகள் இல்ல, ஒரு மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், பறவைகள் எதுவுமே இல்ல. எப்படிதான் இருக்குது, அப்படியே வெறுமையாக இருக்கு. ஆனால் இந்த பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்காக, மிருக ஜீவன்களுடைய குடியிருப்புக்காக கர்த்தர் என்ன செய்தார், அவர் படைத்திருக்கார். ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த சந்திரன்ல பாத்தீங்கன்னா குழி குழியா என்ன செய்யுது, பெரிய குழியாக இருக்கிறது, சின்னதாக எல்லா குழிகளும் இருக்கிறது. அதை எப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவர் சொல்லுகிறார், இந்த வளிமண்டலத்திலே அநேக விண்கற்கள் இருக்குதாம். இந்த விண்கற்கள், இந்த வளிமண்டலத்துல இருக்கிற விண்கற்கள் இந்த பூமியை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நடுவில் எதை வச்சிருக்கிறாரு, இந்த சந்திரன். இந்த சந்திரன்ல அதிகமான விண்கற்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கான், விழுந்து கொண்டே இருக்குது. அந்த விழுந்த இடம் தான் அப்படி குழியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்போ பூமியில விழுகலையா அப்படின்னு, பூமியிலும் விழுகிறது. ஆனால் வளிமண்டலம் இருக்கிறது. இந்த வளிமண்டலத்துக்குள்ள இந்த விண்கற்கள் டிராவல் ஆகும்போது உராய்வு விசையினால இந்த விண்கற்கள் எரிந்து விடுகிறது. ஆனால் சந்திரன்ல, மற்ற கிரகங்கள்ல என்ன இல்ல, அந்த வளிமண்டலம் இல்ல, நேரடியாக போய் என்ன செய்தான், தாக்குதான். அப்ப ஆண்டவர் நமக்கு வர்ற அநேக கற்கள் எங்க போய் விழுகுது, சந்திரன்ல போய் விழுகிறது. அப்படியே மீறி வருகின்ற கற்களையும் எதை வச்சு தடுக்கிறார் ஆண்டவர், வளிமண்டலத்துல. இரவுல சில நேரங்களை பார்க்கும்போது ஒரு ஒளிக்கீற்று என்ன செய்கிறது, போகிறது. இப்போ ஆண்டவர் இந்த பூமியை, மனிதனை பாதுகாக்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வளிமண்டலம் மாத்திரம் இந்த பூமியில இல்லைன்னா பெரிய பெரிய விண்கண்கள் விட்டு நம்ம மண்டையெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாருடைய மண்டை என்ன செய்யும். கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக மத்திய தரைக்கடல் நாடுகளில் ஒரு புயல் ஒன்று வந்தது. அப்போ இந்த பனிக்கட்டி மழை என்ன செய்தது, பெய்தது. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோ. ஒவ்வொரு பனிக்கட்டி இவ்வளவு பெருசு இருக்குது. எல்லா கார் நின்று கொண்டிருக்கிற எல்லா கார் மேல விழுந்திருக்குது. இந்த பால் அடிச்சா, செவுத்துல அடிச்சா இந்த ஒரு அச்சு இருக்கும்ல, அது மாதிரி அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க எல்லா கார் மேல என்ன செஞ்சிருக்கு, அப்படி விழுந்து எல்லாம் குழி குழியா இருக்கு. கொஞ்சம் அப்படி மாத்தினாருன்னா நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம், அவ்வளவுதான். வானத்துல இருந்து எரிக்கற்கள் விழுந்தா அவ்வளவுதான், செத்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செம்மையாக, நேர்மையாக என்ன செஞ்சிருக்கிறார், அவர் ஞானமுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா, அதெல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் கேட்கும் போது
உண்மையாகவே தேவன் எவ்வளவு ஞானமாக இந்த பூமியை ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக, ஞானமுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த முதல் 2 அதிகாரத்துல, ஆதியாகமம் புத்தகத்துல தேவன் இந்த பூமியை எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார் என்ற சிருஷ்டிப்பின் வரலாற்றை குறித்து நாம் படித்தோம். மனிதனை எப்படி சிருஷ்டித்தார்? தமது சாயலாக, தமது ரூபத்தின்படியே தம்மோடு கூட அவன் ஐக்கியப்பட வேண்டும், உறவாட வேண்டும் என்பதற்காக தமது சாயலாக, தூதர்களை தமது சாயலாக படைத்தார் என வேதம் என்ன செய்யல, சொல்லல. கேருபீன்களை தமது சாயலாக படைத்தார், இல்ல. மனிதனை தேவ சாயலாக என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். தேவன் எப்படி ஞானம் உள்ளவனா இருக்கிறாரோ அதே போல நம்மையும் ஞானம் உள்ளவர்களாக அவர் படைத்திருக்கிறார். தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ, காரியங்களை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறாரோ, கிரியேட்டராக இருக்கிறாரோ, அதே போல மனிதனையும் காரியங்களை செய்கிறவனாக என்ன செய்திருக்கிறார், உருவாக்குகிறவனாக படைத்திருக்கிறார். அவர் ஒன்றுமில்லாமிலிருந்து அவரால் சிருஷ்டிக்க முடியும். நாம் ஒன்றிலிருந்து இன்னொன்றை என்ன செய்யறோம், உருவாக்குகிறோம். வரலையா சொல்லுவோமா? ஆமா. அவர் யோசித்து முடிவெடுக்கிறவராக இருக்கிறார், மனிதனையும் யோசித்து முடிவெடுக்கிறவனாக. அவர் கிரியை செய்கிறார், மனிதனையும் கிரியை செய்கிறவனாக. அவர் பேசுகிறார், அதே போல என்ன செய்கிறார். ஆமா, அவருக்கு சில நேரத்துல கோபம் வருது, நமக்கும் சொல்லுங்களேன். அப்ப அவருடைய சாயலிலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அவர் படைத்து வைத்திருக்கிறார். அதை யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஆகவே முதல் 2 அதிகாரத்துல எப்படி இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். இந்த 3வது அதிகாரம் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதை நான் சொன்னது போல 3ஆம் அதிகாரத்தின் சம்பவம் மாத்திரம் நடக்கலன்னா இந்த வேத புஸ்தகம் இவ்வளவு பெருசாக இருக்கவே இருக்காது. முதல் 2 அதிகாரமும் வெளிப்படுத்தின விஷயத்துல 2 அதிகாரம் தான் இருக்கு. தினந்தோறும் பைபிள் படிச்சு என்ன செஞ்சிடலாம், சொல்லுங்களேன். தினந்தோறும் டெய்லி முதல் 2 அதிகாரத்தையும் கடைசி 2 அதிகாரத்தையும் படிச்சா என்னது, பைபிளே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இந்த 3வது அதிகாரத்துல இந்த ஏவாளும் ஆதாமும் செய்த ஒரு தவறான காரியத்தினால 66 புஸ்தகங்கள் என்ன செஞ்சிருச்சு. இந்த தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து தான் அடுத்த அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த 3வது அதிகாரம் ரொம்ப மிக மிக முக்கியமான அதிகாரமா இருக்குது. இதுல இந்த ஆதாமும் ஏவாளும் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற சத்தியத்தை நாம் இங்கே உண்மையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம், ருசிக்கலாம். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் ருசிக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பசியில இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றது இங்க வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்திரத்துல 40 நாள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்றாம். அப்படி சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லுகளை நீர் அப்பமாக மாற்றி புசியும் என்று சொல்லுகிறான். அவன் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் அந்த சோதனையை வெற்றி பெறுகிறார். ஆனா இங்க எல்லாமே இருக்குதுங்க, இதை மாத்திரம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா அதையே என்ன செய்யறான், மனிதன் சாப்பிடுகிறவனா இருக்கிறான். இந்த காலை வழியில அதனால பாவம் வந்தது, தேவனுடைய கட்டளையை மீறினதுனால். ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். மனுக்குலம் வேதனையினாலும் சாபத்தினாலும் அது மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளை ஒரு சில இந்த 3வது அதிகாரத்துல ஒரு சில காரியத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி இங்கே வந்தான் பாத்தீங்களா ஒருத்தன், இந்த ஏவாளை வஞ்சிக்கும்படியாக எப்படி வந்தானாம், ஒரு சர்ப்பமாக என்ன செய்தான் வந்தான். இந்த முதல் 2 அதிகாரத்துல இந்த பிசாசை குறித்து இந்த சாத்தானை குறித்து ஒன்றுமே இல்லை. ஆனா எப்படி இவன் 3வது அதிகாரத்துல வந்தான்னு எல்லாருக்கும் என்னது ரொம்ப ஒரு சந்தேகம். ஆகவே இன்றைக்கு கொஞ்ச நேரம் இவனை குறித்து கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கணும். இவனை பற்றியே முழுசா பிரசங்கம் பண்ணலான்னு தான் யோசிச்சேன். இவனை பத்தி முழுசா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு மேல இவனுடைய தலையை நசுக்குனார்ல, அவரை பத்தி தான் என்ன செய்யணும் நிறைய. ஆனா இவனை பத்தி, உங்களுடைய எதிரியை பற்றி நீங்கள் நன்றாக என்ன செஞ்சிருக்கணும், அறிந்து வைத்திருக்கணும், நம்முடைய எதிரியை குறித்து. ஆகவே அவனை குறித்து கொஞ்சம் நம்ம அறிந்து வைத்து பிறகு அவனுடைய தலையை நசுக்கின இயேசுவை குறித்து, அவருடைய சிலுவையினால் வருகிற, இன்றைக்கு செய்தியின் தலைப்பே சாபத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதம். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கேன், ஆமா, blessings from the curse, சாபத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆகவே முதல் பகுதியில
நான் ஏற்கனவே கடந்த வாரத்துல சில காரியங்களை சொன்னேன். ஆனா இன்றைக்கு திரும்பமாக அதை சொல்லி நான் கடந்து செல்லும்படி நான் விரும்புகிறேன். சரி, இந்த வழிசரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்ததா? தந்திரம் உள்ளதா இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிசாசு வெளிப்படுவதற்கு அவன் ஒரு ஸ்பிரிட் பீயிங், ஒரு ஆவிக்குரிய சாயல்ல தான் அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். அவர் தமது தூதர்களை காற்றுகளாக என்ன செய்திருக்கிறாராம், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமா, அவன் ஒரு ஆவியாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த பூமியில செயல்பட ஒரு சரீரம் அவனுக்கு தேவையா இருக்குது. அவனுக்கு ஒரு சரீரம், அதுக்கு யாரை பயன்படுத்திட்டான்? இந்த வலு சர்பத்தை பயன்படுத்த. சரி, இப்ப இவன் எப்படி உருவானான்? இவனை முதல் 2 அதிகாரத்தை இவனை குறித்து சொல்லவே இல்லை. ஆனால் இவன் எப்படி வந்தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். வேதத்தில் இருந்துதான். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 25வது அதிகாரத்திலிருந்து 32வது, நம்ம அந்த புத்தகத்தையும் என்ன செய்யறது இல்ல, சொல்லுங்களேன், அதிகமா வாசிக்கிறதே இல்ல. எரேமியால எசேக்கியேல் எல்லாம் வாசிச்சா நமக்கு ஒன்னும் என்ன செய்ய மாட்டேன்து, விளங்க மாட்டேன்து. அதனால நான் முதல் காலங்கள்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த எசேக்கியேல் எல்லாம் என்ன செய்யறதே இல்ல, படிக்கிறதே இல்லை. அப்படியே படிச்சா நல்லா தூக்கம் வரும். ஆனா அதை தொடர்ந்து படிக்க உதவி செய்தார் ஆண்டவர். அதுல இருந்து அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். சரி, இருக்கட்டும். இந்த 25வது அதிகாரத்திலிருந்து 32வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் தேசத்தின் சத்துருக்களின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு தேசத்தின் மீதும், இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு தேசங்களின் மீதும் தேவன் தமது நியாய தீர்ப்பை இந்த அதிகாரங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படி படிச்சுட்டு வரும்போது 28வது அதிகாரத்துல வரும்போது முதல் 10 வசனங்களிலே தீரு தேசத்தை குறித்து, இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த வரைபடத்துல மேல பாத்தீங்கன்னா தீரு என்ற போட்டிருக்கும். அந்த தீரு தேசத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அந்த தீரு தேசத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதுல 11வது வசனத்தில் இருந்து நாம் படிக்கும் போது வாசிக்கலாம். உண்டாகி, இப்போ தீரு தேசத்தை விட்டுட்டாரு. இப்ப யார சொல்றாரு? தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி உரைக்கிறது. இப்ப பாருங்க, நான் முதல்ல படிச்சுட்டு வந்தா இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறது போல இருக்கிறது. ஆனால் நன்கு அதை கவனமாக படித்தா இது ராஜா இல்ல, இந்த லூசிபர், பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். பிசாசை தேவன் உருவாக்கல, அவன் எப்படி அவன் பிசாசாய் மாறினான் என்பதை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். சரி, இங்கே நாம் படிக்கும் போது அவனை குறித்து சொல்ல, தீரு ராஜாவை குறித்து என்ன செய், புலம்பி சொல்லுகிற வார்த்தைகள். புலம்புறதுன்னா யார் புலம்புவா? வேதனைனால என்ன செய்வோம், நம்ம புலம்புவோம். ஆகவே புலம்பி அவனை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் அவனை எப்படி உருவாக்கினாராம்? நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் எதற்கு இருக்குங்க? ஆமா, அதிகாரத்தை உடையவனாக இருக்கிறான். அப்போ எல்லாவற்றின் மேலும் தேவன் அவனை அதிகாரியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். 2வது சொல்லுகிறார், வாசிங்க. நீ என்ன செய்வன்? ஞானத்தினால் நிறைந்தவன். அப்ப ஆண்டவர் அவனை படைக்கும் போது ஞானத்தினால், சாலமோனை விட அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஞானத்தினால் நிறைந்தவனாய் இருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறாரு? பூரண. அப்ப பிசாசு ரொம்ப கொம்பெல்லாம் வச்சுட்டு கருப்பா அப்படி எல்லாம் என்ன, நாம அவனுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்க மனிதர்கள். ஆனால் அவனை குறித்து நம்ம படிக்கிறோம், அவன் பூரண, ஆமா, அழகுள்ளவனாக இருக்கிறான். பாருங்க, இவன் தீரு தேசத்தின் ராஜாவை குறித்து சொன்ன, இங்க என்ன வர்றாரு? ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லுகிறார். அப்ப பரலோகத்துல ஒரு ஏதேன் இருந்திருக்கிறது. அந்த ஏதேனிலே அவன் என்ன செய்திருக்கிறான்? இருந்திருக்கிறான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அநேக விலையேற பெற்ற கற்களினால் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும், பொன்னும், உன்னை, ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ 1/2 கிராம் 1 கிராம் அப்புறம் சின்னதா என்ன போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் எப்படி இருக்கான்?
தேவன் முழுவதும் விலையேற பெற்ற கற்களினால் இவனை என்ன செய்திருக்கிறாராம்? அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அப்ப இவன் யார்தான்? தேவன் உண்டாக்கினவன். சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில். ஆமா, அவன் அப்படியே அவன் சிருஷ்டிக்கப்பட்டதிலேயே எப்படி இருக்குதான், மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும். பல மொழிபெயர்ப்புல வித்தியாசமான இசைக்கருவிகள் அவன் கிட்ட என்ன செய்யுது, அவன் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான். இங்கெல்லாம் இசைக்கருவி காசு லட்சத்துல நம்ம என்ன செய்யறோம், வாங்குறோம். நான் நினைக்கிறேன் எப்படிதான் தெரியல, அது மேல போய் கேட்கணும். ஆமா, அவன் கிட்டயே என்ன இருக்குது, எல்லா இசைக்கருவிகளும் அவன் என்ன செஞ்சிருக்கானோ அவன் உள்ளடக்கி அவனை படைத்திருக்கிறார். அது மாத்திரம், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் செய்யப்பட்ட கேரூப். ஆண்டவரை பாதுகாக்கின்ற பணி, தேவனுடைய பிரசன்னத்திலே தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அடுத்தது, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து. அப்போ அவனை எந்த இடத்துல இருந்து அவன் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்லுகிறார். 15வது வசனத்துல, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவிட்டு. அப்ப பாருங்க, குறை வரும்போது தேவன் அங்கிருந்து என்ன செய்யறாரு, தள்ளுறார். அதே போல இந்த ஏதேன் தோட்டத்தை இவர்கள் பாவம் செய்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள். எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ, ஏதேன் என்னும் தோட்டத்தை விட்டு யாரை துரத்துறா? ஆதாமையும் ஏவாளையும் துரத்துகிறார். ஆகவே அந்த ஏதேன்ல இருந்தவன் இவன். ஆகவே அவன் அநியாயம் காணப்படும் மட்டும் உன்னில் வழிகளில் குறைவற்று இருந்தாய். இப்போ இவனுக்கு என்ன வந்தது? ஏன் இவன் இதான்? 16வது வசனத்துல, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம். இப்ப அவனுக்கு வந்த பாவம் என்னன்னா, அவனுடைய இருதயம் என்ன செய்தது? மேட்டிமை அடைந்தது என்று படிக்கும். அப்போ இப்படிதான் அவனை உருவாக்கினார். செம்மையானவனாக உருவாக்கினார், அழகுள்ளவனாக, ஞானமுள்ளவனாக, விலையேற பெற்றவனாக, அதிகாரமுடையவனாக தேவன் அவனை உருவாக்கி ஒரு நோக்கத்துக்காக தம்மை ஆராதிக்கும்படியாக அவனை வைத்தார். ஆனால் அவன் இருதயம் என்ன செய்தது? மேட்டிமையானது என்று படிக்கும். இதை குறித்து இன்னொரு இடத்துலயும் நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல பாபிலோன் ராஜாவை விட்டுறார். இவனை பத்தி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இந்த 12வது வசனத்துல படிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இவன் பேர் என்னவா மாறிடுது? விடிவெள்ளியே. இவன் ஏன் விழுந்தான்னு அடுத்த வசனத்தை சொல்றாரு. அவன் ஃபர்ஸ்ட் சொல்றான், நான் வானத்திற்கு ஏறுவேன். அப்ப இவன் எங்கதான் இருந்தான்? வானத்துலதான் இருந்தான். வானங்களை குறித்து நாம் சொல்லியிருக்கேன். 3 வானங்கள் இருக்கிறது. நாம பார்க்கின்ற இந்த வானம், இங்க பறவைகள், இந்த விமானங்கள், இந்த சேட்டலைட் எல்லாம் பறக்கிற ஒரு வானம். 2வது ஒரு வானம் இருக்கிறது, அது நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கின்ற அந்த 3வது வானத்துல தேவன் என்ன செய்யறார்? இருக்கிறார். இவன் என்ன சொல்றான்? நான் வானத்திற்கு என்ன செய்வேனா? ஏறுவேன் என்றான். சரி, அடுத்து, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை, ஆமா, அந்த இடத்துக்கு மேல ஆண்டவர் தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டு, வடப்புறத்திலே, பரலோகத்துல வடப்புறத்திலே ஆராதனை கூட இருக்குதான். இது அப்படியே இந்த எழுத்தின்படி இந்த இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம் நகரத்தை குறித்து நீங்கள் படிப்பீர்கள். எருசலேமின் நகரத்தின் வடக்கு பக்கத்துல தான் சியோன் மலை இருக்கிறதா. எருசலேமின் வடக்கு பக்கத்துல என்ன இருக்கு? அங்கதான் சியோன் மலையில தான் எதை கட்டியிருக்காங்க? ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். 48ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்ப பாருங்க, தாவீதுக்கு எப்படிதான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சானோ தெரியல. எதை? எருசலேமை கண்டுபிடித்து அதை தாவீதின் நகரமாக அதை ஏற்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அந்த சியோன் மலையில தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். இது எங்க இருக்குது? பரலோகத்துக்கு போனா அப்படியே நம்ம பார்க்க போறோம். பரலோகத்தில் இருக்கிறது போலவே
இந்த எருசலேம் நகரம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆகவே இவன் சொல்லுகிறான், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அடுத்தது என்ன சொல்றான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். மேகங்கள் என்பது ரொம்ப மிக முக்கியம் வேதத்துல. இந்த மேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்துல, யாத்ராகமம் 16:10, ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அப்போ தேவன் எங்க இருப்பாரு? அவருடைய மகிமை மேகத்தினால் மூடப்பட்டிருக்கும். இவன் என்ன சொல்றான், நான் மேகங்களுக்கு மேலாக நான் என்ன செய்வேன், ஏறுவேன் என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 40வது யாத்ரா புஸ்தகம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை, மன்னிக்கணும், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று படிக்கும். அப்போ மேகம் எங்க இருக்கிறது, மகிமை எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன வந்துருமா, மேகம் வரும். ஆகவே இவன் சொல்றான், மேகங்களுக்கு மேலாக நான் என்ன செய்வேன், ஏறுவேன். கடைசியா சொல்றான், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவர் தான் இவனை படைத்தாரு. ஆனா இவன் என்ன செய்யறான், தன்னுடைய அழகின் மேன்மையினால், ஞானத்தின் மேன்மையினால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளின் மேன்மையினால் சொல்லுகிறான், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். அதனால உடனே என்ன செஞ்சிட்டார், அங்கிருந்து அவனை தள்ளி விட்டுட்டார். இப்போ இங்கேயும் அதே தான் செய்யறான். இவனை ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவன் வந்து சொல்றான், இந்த பழத்தை மாத்திரம் நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களாக மாறிவிடுவா என்று சொல்லுகிறான். இந்த இடத்த பாருங்க, 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல. இப்ப இவன் அதுதான் ஆசைப்பட்டான், மேல போனா. அங்கிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, தள்ளி விட்டுட்டார். அதே காரியத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறான், இந்த யாதாம் ஏவாள் கிட்ட சொல்றான். அவங்க அதை புசித்து சாப்பிட்டு கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களா மாறல, நிர்வாணிகளாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிவிட்டார். நிர்வாணிகள். ஆகவேதான் பவுல் 2 வசனத்தை, சில வசனங்களை சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 3:6, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. அப்ப இருமாப்பு வந்தா பிசாசு அடைந்த ஆக்கினை வந்துடும். இருமாப்பு என்பது பெருமையை குறித்து சொல்கிறது. நீதிமொழிகள் 16:18 இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. ஆகவே இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதாம் ஏவாள் மாத்திரம் இல்லைங்க, நாமும் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வசனம் சொல்றது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பவுல் இன்னொரு வசனத்தை சொல்றார். ரோமர் 12:3 இப்படி சொல்லுகிறார். ரோமர் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், நமக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா ரொம்ப மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஏன்னா இந்த எண்ணங்கள் தான், இந்த பெருமை எங்க வருது, எண்ணங்கள்ல. இந்த எண்ணங்கள்ல வரும்போது அது வார்த்தையாக, செயலாக வெளிப்படுகிறது. ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார், எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று சொல்லுகிறார். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி. அப்போ இந்த காலையில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல, இந்த லூசிபர் பிசாசுக்கு ஆண்டவர் பல தாளந்துகளை என்ன செய்தார், கொடுத்தார். அவனுக்கு அழகு இருந்துச்சு, திறமைகள் இருந்தது, ஞானம் இருந்தது, இசைக்கருவிகளை என்ன செய்கிறான், வாசிக்கிறான், முத்திரை மோதிரமாக இருந்தான். இப்ப நம்மளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், பல தாளந்துகள் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஆனா படைத்து வைத்திருக்கிற நமக்கு படிப்படியான உயர்வுகளை கர்த்தர் என்ன செய்வார், கொடுத்து கொண்டு வருவார். இப்படி உயர்வுகளை கொடுத்து கொண்டு வரும்போது இந்த பெருமையான எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த வளர்ச்சி அடைய நமக்கு வர வேண்டியது என்னன்னா தாழ்மை. சொல்லுங்க, என்னது வரணுங்க, தாழ்மை வர வேண்டும். உயர்வு வர வர பணிவு வர வேண்டும். உயர்வு வர வர கனம் வந்துடக்கூடாது. சொல்லுவாங்க, அவனுக்கு தலை கனம் பிடிச்சிருக்குதுங்க அப்படின்றாங்க. என்ன பிடிச்சிருக்கான், தலை கனம் பிடிச்சிருக்கு. அப்படி வரக்கூடாது. என்ன வரணும், பணிவு, தாழ்மை, சாந்த குணம் வர வேண்டும்.
வேதத்துல இதை குறித்து யோசிக்கும் போது ஒரே ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த இந்த மோசையை குறித்து நம்ம படிக்கும் போது, அவன் எகிப்திய கலாசாலையிலே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் என்று சொல்கிறது. சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். எனக்கு மோசையை குறித்து அடிக்கடி யோசிக்கும் போது, என்னங்க நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு என்னது முடியல, அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவன். இந்த 5 புஸ்தகத்தை நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால், படிக்கிறது இல்ல, இத ஒரு பைபிள் ஸ்கூல்ல உட்கார்ந்து இதை படிச்சு பார்த்தாதான் இது எப்படி இதை எழுதியிருக்கிறார்ன்றதை நமக்கு புரிய முடியும். அவருக்கு லாங்குவேஜ் ஸ்கில் மட்டும் இல்ல, எவ்வளவு அழகாக தொகுத்து இது என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இந்த பைபிள் ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, இது எப்படிங்க எழுதுறது, பலரும் பல மணி நேரங்கள் என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு அசைன்மெண்ட் ஒரு பேஜ் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா, ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு இந்த வலது கையே என்ன செஞ்சிருச்சுங்க, வழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. 5 புஸ்தகங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பேராவை என்ன செய்ய முடியல, நம்மால எழுத முடியல. 5 புஸ்தகங்களை என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. எல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒழுங்காக அவர் என்ன செஞ்சிருக்கார், எழுதி வைத்திருக்கிறார். சகல சாஸ்திரங்களையும் அறிந்த ஒரு மனிதன், 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டர் மாத்திரம் இல்லை, ஆசீர்வாத கூடாரத்தின் மாடலை காட்டினா அப்படியே அதை எழுதி கொண்டு என்ன செய்கிறார், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிற தேவன் ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த அறிவு மாத்திரம் இல்லைங்க, அவருக்கு பாடல்களை எழுதுகிற அறிவு. மோசேயின் பாடல பரலோகத்துல கூட என்ன செய்யறாங்களாம், பாடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு மனிதனா இருக்கிறான். ஒரு தீர்க்க தரிசியாக என்ன செய்யறான், இருக்கிறான். ஒரு தீர்க்க, இப்படி எல்லா காரியங்களிலேயும் ஒரு சிறந்த ஒரு மனிதன். ஆனால் இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதன், அவன் ஜெபம் பண்ணா அப்படியே வானத்துல இருந்து என்னது வாதைகள் என்ன செய்து வருகிறது. அவன் ஜெபம் பண்ணி கேட்ட ஆண்டவர் சொல்றார், அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்றார். அவன் கோலை சமுத்திரத்துல நீட்டு என்று சொன்னால் கடல் 2ஆக என்ன செய்கிறது, விலகுகிறது. அவன் ஜபிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை வெற்றி பெற்றார்கள். யுத்தத்துல வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு மனிதனாக மோசே என்ன செய்கிறார். இப்படி எல்லா விதங்களிலேயும் சிறந்தவன். ஆமா, அவனை குறித்து யாராவது ஒருத்தர் தாத்தான் அபிராம் கோராகின் கூட்டத்தார் அவனை குறித்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க. அவன் போய் ஆண்டவர் விட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே சகல மனிதர்களும் சாகிறபடி இவங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ண உடனே என்ன ஆகுது, பூமி பிளந்து மனிதர்கள் என்ன செய்யறாங்க, உள்ள போறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். ஆனா அவனை குறித்து என்னாகமம் புஸ்தகம் 12:3 சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று சொல். எல்லா மனிதர்களும் அவ்வளோ ஞானம் அறிவு, தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை எழுதுறதுக்குன்னா சாதாரணமா முடியுமா எல்லாருக்குனாலும். இந்த இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தை, ஆபிரகாம் முற்பிதாக்களுடைய சரித்திரத்தை எல்லாவற்றையும் மிக சரியாக தொகுத்து அவன் எழுதின ஒரு மனிதன். திரளான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான், அற்புதங்களை செய்கின்ற ஒரு மனிதனா இருக்கான். ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பெற்றுக்கொண்டாலே நம்ம என்ன ஆயிடுவோம், பெரிய தீர்க்கதரிசின்னு நினைச்சிடும். இவ்வளோ பெரிய ஒரு மனிதன் சொல்லுகிறார், எல்லா மனிதர்களிலும் எப்படி இருந்தானா, சாந்த குணம் அமைதி உள்ள ஒரு மனிதனாக, தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக அவன் என்ன செய்தான், காணப்பட்டான். அதே போல புதிய ஏற்பாட்டுல சொல்லணும்னா பவுல சொல்லலாம். பவுல் கமாலியேல் பாதத்துல உட்கார்ந்து என்ன செய்தவன், படித்தான். அன்றைய நாட்கள்ல ஹில்லேல் என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சான். ஹில்லேல் என்ற யூனிவர்சிட்டி எருசலேம்ல இருக்கு. அந்த ஹில்லேல் யூனிவர்சிட்டியில மெயினான ஆளு யார் தானா, இந்த கமாலியேல். அந்த யூனிவர்சிட்டியில யார் படித்தவர், இந்த பவுல் படித்தவர். அதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்தை சொன்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். திரளான நாடுகளுக்கு கடந்து சென்ற சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஏற்படுத்தினவன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவன், இன்னும் பல அற்புதங்களை செய்த மனிதன். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல 2 பகுதியை யார்தான் எழுதியிருக்கா, பவுல் எழுதியிருக்கிறார். இப்பேற்பட்ட மனிதன் சொல்றாரு, வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் ஸ்நானகனை சொல்லலாம். ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும்
பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அவன் சொல்றான், அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ உயர்த்தப்பட்ட எல்லா மனிதர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து எப்போது எப்படி இருக்காங்க? தாழ்மையான எண்ணமுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிசாசு பெருமையினால் என்ன செய்தான்? கீழே விழுந்தான் பெருமையினால். ஆகவே உயர உயர போகும்போது என்ன வேணும் நமக்கு? தாழ்மை. தாழ்மை இருந்தா மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். தாழ்மை இருந்தா மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். தாழ்மை இருந்தா தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காக நாம் உழைக்கிறவர்களாக இருப்போம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா என்ன வந்துருது? பெருமை வந்தது. ஒரு வீட்டை கட்டிட்டா, ஒரு வாகனத்தை வாங்கிட்டா, அப்புறம் அவங்களுக்கு காலை என்ன செய்ய மாட்டேன், கீழே நிற்க மாட்டேன். கொஞ்சம் படித்து விட்டா, சில திறமைகளை நாம பெற்றுக்கொண்டா அநேகர் பெருமை அடைகிறார்கள். அவ பெருமை அடையும் போது ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்தவான்களை பாருங்க, இவங்களை கர்த்தர் மிக வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனா ரொம்ப தாழ்மையுடையவர்களாக கடைசி வரைக்கும் அவர்கள் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. இந்த பிசாசு விழுந்தது பெருமையினால விழுந்தான் என்று சொன்னேன். இன்னும் இவனிடத்துல காணப்படுகின்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த பிசாசுக்கு இப்ப நம்ம மேல அல்லது இந்த உலகத்தின் மேல் இப்ப அதிகாரம் இருக்கிறது. எப்படி அவனுக்கு அதிகாரம் போச்சு அப்படின்னு நிறைய பேர், எப்படி அவன் சில காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. சிலர் சொல்றாங்க, ஏங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அவனும் என்ன செய்யறான்? அற்புதம் செய்யறான். எப்படி இந்த அதிகாரம் டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்றது சில காரியங்களை நான் சொல்லும்படி நிற்கிறேன். முதலாவதாக, இந்த தேவன் இந்த மனிதனை உண்டாக்கும் போது வாசிக்கலாம். 1 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இப்படி நாம் படிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கட. அப்ப ஆளுகை யாருக்கு கொடுத்திருக்கா? மனிதனுக்கு தான் கர்த்தர் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியான ஆளுகை. எதன் மேல பாருங்க? சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல், ஆகாயத்தின் பறவைகள், அடுத்தது மிருக ஜீவன்கள், அடுத்தது பூமி அனைத்தையும், அடுத்தது பூமியின் மேல் ஊறும் சகல எல்லாவற்றின் மேலும் யாருக்கு கொடுத்திருந்த அதிகாரம்? இந்த மனிதன் ஆதாமுக்கு. அதனால்தான் அவனை ஒரு ராஜாவாகவும் ஒரு ராணியாகவும் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்துல வைத்தார். எல்லாவற்றிற்கும் ஆளுகை செய்கிறவனா. அந்த ஆளுகைன்னா எப்படின்னா, இந்த ஆளுகை எப்படி வருதுன்னா, இப்ப பாருங்க, ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு, பெரிய கம்பெனி வைத்திருக்கிறார். உங்களை மேனேஜரா என்ன செஞ்சிருக்காங்க? அங்க நியமித்திருக்காங்க. ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க தான் அங்க மேனேஜரா இருக்கீங்க. அப்போ இந்த 1000 பேரையும் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். எது வரைக்கும் தெரியுமா? உங்களுக்கும் முதலாளிக்கும் சரியான உறவு இருக்கிற வரைக்கும், முதலாளி சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பொசிஷன்ல என்ன செய்யலாம்? இருக்கலாம். நீங்க அந்த சீட்ல இருக்கிறதுனால 1000 பேருக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதே போலதான் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குனாரா? உருவாக்கி இந்த ஏதேன் தோட்டத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை ஆதாமுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். ஆனால் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுதே அந்த அதிகாரத்தை அவன் என்ன செய்கிறான்? இழந்து விடுகிறவனாக இருக்கிறான். இந்த அதிகாரத்தை தான் யார் எடுத்துக்கொண்டா? பிசாசு எடுத்துக்கொள்கிறான். அதை இப்படி நம்ம பிடிக்கலாம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். இங்க இந்த வசனம் நிறைய நேரத்துக்கு நமக்கு புரியல. இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஆகாயத்து அதிகார பிரபு யார்கிட்ட அதிகாரத்தை செலுத்துகிறான்? கீழ்ப்படியாதவர்களிடத்துல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படுகிற வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்ல இருப்போம்? தேவனுடைய கண்ட்ரோல்ல இருப்போம். நன்றாய் புரிந்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் தேவன் உங்களை ஆளுகை செய்வார். ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் நியமித்த ஒழுங்கு அமைப்புக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுது யாருடைய அதிகாரத்துக்கு போயிடுறோமா? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றவர்களாய் நடந்து கொள்ள. அப்ப அவனுடைய கண்ட்ரோலுக்கு என்ன செய்யறோம்? நம்ம
போய்விடுகிறோம். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த உலகத்திலே சில அதிகாரங்களை, சில அமைப்புகளை, ஒழுங்குகளை, ஸ்தானங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் சரியாக நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த ஆண்டவர் நியமித்த அந்த ஒழுங்கு பாத்தீங்கன்னா, தேவன், அதற்கு அடுத்தது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி என்று நாம் படிக்கிறோம். அதே போல சபை கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று. அப்போ ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்த வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிறார். வேலைக்காரர் எஜமான்களையும் சொல்றார். உங்களுக்கு மேல பரலோகத்துல ஒரு எஜமான் இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவர் இந்த பூமியிலே அமைப்புகளை, ஒழுங்குகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ராஜாக்களுக்கு மேல யாரை வச்சிருக்கிறார்? ஒரு ராஜாவாக தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே எப்பொழுது கீழ்ப்படியாமை வருகிறதோ அங்கே யாருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடும்? ஆமா, பிசாசு. சவுலுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் சரியாக கீழ்ப்படியாத போது தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது? அவனை அலைக்கழித்தது. ஆகவே இவனுக்கு எப்படி அதிகாரம் டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா, ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே இழந்தான். அந்த அதிகாரத்தை அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் இந்த பூமியின் மேல் அவன் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரும் அதை என்ன செய்கிறார்? சில காலங்கள் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு காரிய அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற. சரி, இருக்கட்டும். அடுத்ததாக இந்த பிசாசை குறித்து நான் யோசித்து பார்த்தபோது, இவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். இவனை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இவன் என்னவா? ஏமாற்றுகிறவன் அல்லது வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். இந்த 4வது 1 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கும், வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசம். இந்த ஏவாள் கிட்ட நீ ஏன் சாப்பிட்டன்னா, பிசாசு என்ன செஞ்சுட்டான்? ஆமா, அவன் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தான். என்ன உபதேசம்? இதை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்கள். ஒரு உபதேசங்க இது. யாரு? பிசாசுக்கு. அதான் இங்க சொல்ல, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின். ஆமா, அவங்கிட்ட நம்ம பிரசங்கம் கேட்டா நம்மளை என்ன செஞ்சுட்டான்? ஏமாற்றுகிறவனா. இப்ப கடைசியில யார் ஏமாந்தது? இன்றைக்கு அநேகர் வசனம் என்ன சொல்லுது, ஆனா உலகம் என்ன சொல்லுகிறது என்று நிதானித்து பார்க்கறது இல்ல. உலகம் சொல்றதை கேட்டுட்டு போனோம்னா அப்புறமேல் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் கேட்கும்போது, பிசாசு என்ன, சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்து. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அப்புறம் என்ன வரும்ன்றது சொல்வார். அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை நம்ம அடைந்துதான் ஆகவே. ஆகவே வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக, அவனுடைய உபதேசமும் எப்படிதான் இருக்கும்? ஏமாற்றுகிற உபதேசமா இருக்கும். சரி, அவன் எப்படி வர்றான் பாருங்க. அடுத்தது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஆமா, சாத்தானாலே நாம் நம்மை மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான். சிலர் சொல்றாங்க, ஐயோ இவன் பேச்ச கேட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? மோசம் போயிட்டேன். அப்போ அவன் வந்தாலே புரிஞ்சுக்கோங்க, இவன் நம்மளை மோசத்துக்கு நேராக நடத்துகிறவனாக இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளும். இவன் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. அப்ப அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நம்ம கற்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமா, அவன் மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்க. இன்னொரு காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:14 நம்ம இப்படி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். அவ வேஷத்தை தரித்துக் கொள்வான். யாரு வேஷத்தை தரித்துக் கொள்வாங்கன்னா, நடிகர்கள். சாத்தான் ஒரு நல்ல நடிகனா இருப்பான். உங்ககிட்ட வரும்போது அப்படியே ஆவிக்குரியவர்களை போல வருவான், நல்லவர்களை போல என்ன செய்வான்? உங்கள் மேல் கரிசனை உடையவர்களை போல. அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ரொம்ப பரிதாபமா கேட்கிறான். இவங்க மேல ரொம்ப அக்கறை. ஆண்டவர் சொல்ற எல்லா கனிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடான்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்றான், ரொம்ப அக்கறை உள்ளவனை போல பேசுவான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, பிசாசு நேரடியாக வரமாட்டான். அவனுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ
கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரத்துல அவ பூந்து என்ன செய்யறான் என்றால், யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். பிசாசு அவனுக்குள் புகுந்தான். ஆமா, இப்ப மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய சரீரத்துக்குள்ள அவன் என்ன செய்யறான்? ஏன்னா அவங்களே கீழ்ப்படியாமல் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள அவன் கடந்து செல்லுகிறவனாக, அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அப்ப அவன் வந்து நம்ம கிட்ட எப்படி பேசுவான்? நல்லவனை போல நடிப்பான். ஆமா, நல்லவனை போல நடித்து கடைசியில அவன் போயிடுறான். பாத்தீங்களா, யார்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறது? ஆதாமும் ஏவாள். நன்றாக நடிக்கிறவனாக இருக்கிறான். வேத வசனம் முன்னோன்று சொல்லுகிறது அவன் யார் என்று. 2 தெசலோனிக்கர் நிருபத்துல 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள்னா அவனை குறித்து என்ன சொல்றாங்க? அக்கிரமக்காரன் என்ற வார்த்தை வருகிறது. லாலெஸ் ஒன், அக்கிரமக்காரனாக அவன் என்ன செய்யறான்? அவன் எதுவுமே ஒழுங்கா என்ன செய்ய மாட்டான், எதுவும் ஒழுங்குக்கு மீறி அவன் செயல்படுகிறவனாக இருப்பான். அக்கிரமக்காரன் என்ன? கிரமம்னா ஒழுங்கு என்ற அர்த்தம். அக்கிரமம் என்றால் ஒழுங்கை மீறுகிறவனாக இருப்பான். ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைப்பாரு, அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட மாட்டான். அதனாலதான் சீஷர்கள் என்ற வார்த்தை, டிசைபிள் என்ற வார்த்தை டிசிப்ளின் வருதான். டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். டிசிப்ளின் என்னது? ஒழுங்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஒழுங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப மிக மிக முக்கியம். ஆனால் இவன் எப்படி திரிகிறவன்? ஒழுங்கட்டு திரிகிறான். அதனாலதான் அவனுக்கு என்னன்னு பேரு? அக்கிரமக்காரன் என்று பேரு. அடுத்தது, இவன் எப்போதும் எதிர்க்கிறவனாக இருப்பான். தேவன் ஒண்ணு சொன்னார்னா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறவனாக இருப்பான். எதிராக சில வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். இவன் என்ன சொல்றான்? நேர எதிராக சொல்றான், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே ஆண்டவர் எதை சொன்னாலும், எதை நன்மையான காரியங்கள் அதற்கு எதிராக செயல்படுகிறவனா இருக்கான். சில உதாரணங்களை நான் சொல்றேன் பாருங்க. யோபை குறித்து ஆண்டவர் இந்த பிசாசு கிட்ட பேசுறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய மனுஷன், அவனை போல ஒருவனும் இந்த பூமியில இல்ல அப்படின்னு சொன்னாரா? ஆமான்ட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனா அவன் என்ன சொல்றான்? வாசிங்களேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். பாத்தீங்களா, எதை ஆண்டவர் சொன்னாலும் சிலர்கிட்ட இந்த கேரக்டர் இருக்கும். இப்ப உங்க மண்டைக்குள்ள வரும், ஆனா நம்மளை மட்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. நாம அப்படி இருக்கமான்னு பாருங்க. எதை சொன்னாலும் எதையாவது என்ன செய்வாங்க? சொல்லுவான். இது யாருடைய குணம்? அவன் எதை சொல்லுங்க பாருங்க, அவன் உத்தமன்பா, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு அவனை போல ஒருத்தர் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இருதயத்தை பாக்குறவர். அவரு சொல்றாரு, அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான், நீர் அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீர் என்றால் அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும் என்று கேட்கிறான், சொல்லுகிறான். என்ன ஆண்டவர் சொன்னாலும் அதற்கு நேர் எதிராக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். இது ரொம்ப கவனிக்கணும். நேர் எதிராக செயல்படுகிறவனாக. அடுத்தது, இவன் ஜனங்களை விழுங்குகிற ஒரு சிங்கத்தை போல அவன் என்ன செய்யறானா இருக்கு. 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இவன் எப்படிப்பட்டவன்? யாரையாவது கிடைச்சா என்ன செஞ்சிருவான்? விழுங்குகிறவனா இருக்கிறான். சரி, இவனுக்கு எப்படி தப்பிக்கணும்? அதையும் பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. இவன் வருவான், அன்பா பேசுவான், உங்க மேல ரொம்ப கரிசனையுடையவனாக காட்டுவான். அவன் உபதேசத்தை எல்லாம் என்ன செய்வான்? கொண்டு வருவான். நீங்க இந்த ஸ்கீம்ல மட்டும் சேர்ந்துருங்க, அப்புறம் அவன் இந்த ஸ்கீமே உங்களை பிடிச்சிரும். ஸ்கீம்னா என்னது? அது ஒரு கண்ணி தான். ஸ்கீம் தான், சூழ்ச்சி தான். அது ரொம்ப அழகா அப்புறமே அவன் சொல்றாங்க, அவர் ரொம்ப நல்லா என்ன செய்தாரு? பேசினாரு. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனோடு பேசிட்டு இருந்தேன். அப்ப அவரு சொன்னாரு, பிரதர், அவன் பேசினதை கேட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், என் காசெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளவு நல்லா என்ன செய்யறான், இப்பவே எல்லாத்தையும் மாத்தி காட்டுறது போல அவன் பேசுறான். அந்த பேச்சுல நான் என்ன செஞ்சுட்டேன், மயங்கி என்னுடைய காசெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நல்லா வருவாங்க, நல்லா பேசுவான், எல்லா காரியங்களை குறித்து அவன் அறிந்தவன் போல
அவன் செயல்படுகிறவனா இருக்கான். ஆகவே அவன் என்ன சொன்னாலும் தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள். திருவள்ளுவர் ஒரு குறள் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே ஆண்டவர் சொல்றார், இங்க இங்க பேதுரு சொல்றார் தெளிந்த புத்தி. ஆமா, அது உண்மையாகவே சரியான காரியமா? வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறதா? தெளிந்த ஒரு புத்தி. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரு புத்தியில அந்தகாரம் அடைந்திருக்கிறாள். ஆமா, புத்தியில அறிவே இல்லை. அவங்க வேத வசன அறிவு இல்லை, தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லாததுனால இவன் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, அதுக்கு அவங்க இணங்கி போய் விடுகிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனை நம்பல. ஃபர்ஸ்ட் அதுதான் பிரச்சனை. தேவனை இவர்கள் என்ன செய்யல, விசுவாசிக்க. தேவனுடைய வார்த்தை சத்தியம் உண்மை என்பதை ஆதாமும் ஏவாளும் விசுவாசிக்க தவறி விட்டார்கள். அதனாலதான் விழுகை. ஆகவே இங்க நம்ம படிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளாருங்கள். அடுத்தது விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா என்னது? தூங்குறவங்களை பார்த்து விழித்திருங்கள் இல்ல, ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க, இருங்க, அலர்ட்டா இருங்க, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறவனா இருக்கிறார். எவர்களை விழுங்கலாம்? ஆமா, எல்லார் மேலயும் அவன் எல்லார்கிட்டயும் வருவான். எங்கிட்ட எல்லாம் வரமாட்டாங்க, நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒயிட் ட்ரெஸ் போட்டாலும் வருவான், என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் வருவான், எல்லார்கிட்டயும் வருவான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஆமா, உன்ன மட்டும் இல்லப்பா, எல்லா சீஷர்களையும் என்ன செய்யறான், புடைக்கிறது போல உங்களை புடைக்க உத்தரவு கேட்டு, நானும் உத்தரவு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. சரி, இப்ப எப்படி புடைச்சான்? எப்படி புடைச்சான்? யார் மூலமா வந்தான்? அப்படியே வந்து அப்படியே பெரிய ஒரு முறத்தை கொண்டு வந்து இந்த 12 பேரையும் முறத்துக்குள்ள வச்சு எப்படி பிடிச்சானா? அப்படி இல்லைங்க. அந்த ராத்திரி வேளை இயேசுவை கைது செஞ்சாங்களா, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போக வந்த கூட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள வந்தவங்களுக்குள்ள எல்லாம் யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். இத பார்த்தானா 12 பேர் என்ன செஞ்சுட்டான், ஒரே ஓட்ட ஓடிட்டாங்க. பிசாசு வர்றது பாத்தீங்களா எப்படி வர்றா? மனிதர்கள் கிட்ட பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள், அந்த தேவாலயத்தில் இருக்கின்ற காவல்காரர்கள், ரோம படைத்தலைவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்யறாங்க, இயேசுவை அரெஸ்ட் பண்ண. பிசாசு வர்றான். இப்ப பாருங்க, இவங்க அத்தனை பேர் ஓடிட்டாங்க, 2 பேரும் தப்பிச்சு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. தூரத்துல பேதுரு உட்கார்ந்தா. பேசாம நம்ம ஒரு ஓரமா, நான் என்ன சொல்றேன்ல, நான் பாட்டுக்கு பாவமா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தானா, அங்க ஒரு அம்மா வந்தாங்க. இவனை பார்த்து, இவனும் அவரோடு கூட இருந்தவன் என்று சொன்னான். பயந்துட்டான். யாரு? இயேசுவோடு கூட இருந்தாங்கன்னா இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, திரும்பி விசாரணைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. உடனே சொல்றான், ஐயோ அவரா, எனக்கா தெரியவே தெரியாது, மறுதளிக்க சுலகினால் புடைக்க உத்தரவு கேட்டான். இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போய் உட்காரனா அங்க ஒருத்தர் வந்துட்டாங்க. இப்படி 3 முறை என்ன செய்யறான், அவன் மறுதளிக்கிறான். 3வது முறை மறுதளிக்கும் போது சேவல் கூவுகிறது. ஏன்னா இவன் மறந்துடுவான் இந்த வசனத்தை. சேவல் கூவுன்னு ஞாபகம் கரெக்டா வருது. நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்ன செய்ய அறிந்திருக்கிறதை 3 முறை மறுதளிப்பா என்று சொல்லுங்க. அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தோடனே மனம் கசந்து என்ன செய்கிறான், அழுகின்றான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில அப்படிதான். மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக திடீர் என்று கிரியைகளை என்ன செய்வான். ஆமா, யோபை பற்றிய உத்தரவை வாங்கி கொண்டு போறான். திடீர்னு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து 7000 ஆடுகளை என்ன செஞ்சிட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டு 500 ஏடு மாடுகள் போயிடுச்சு. திடீர்னு ஒரு காற்றை அனுப்பி 10 பிள்ளைகளை என்ன செய்தான், ஆமா எடுத்துக்கொண்டான். இப்படி எல்லாம் அவனால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். மனிதர்கள் மூலமாக வருவான். ஆகவே நம்ம அதனால்தான் ஆண்டவர் மனுஷரை குறித்து என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், இதெல்லாம் அவனுடைய குணாதிசயம். கெர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான். ஆமா, சிங்கம் கெர்ஜிச்சா என்ன ஆயிடும், நம்ம சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு ட்ரம்பட் வாசிச்சா எப்படி சத்தம் வரும்? ஒரு முறை மைசூர்ல அதை கேட்க உதவி செய்தார் ஆண்டவர், ஒரு சிங்கத்தை. அப்பதான் பாக்குறேன், அந்த சத்தத்துல அப்படியே என்ன இருதயமே நிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளவு சத்தம். அதே போலதான் பிசாசு. அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும்போதுதான் தெரியும் அந்த சூழ்நிலையின் தாக்கம் எப்படி இருக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 16, 17
இந்த கோலியாத் என்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறான், வந்து நிக்கிறான். 9 முழ 6 முழ உயரமும் என்று படிக்கிறோம். 6 முழ உயரத்துல என்ன செய்யறான், ஆள் வந்து நிக்கிறான். அவனுடைய வார்த்தையை கேட்டோன்னே சவுல் இருந்து சாதாரண ஒரு ராணுவ வீரன் வரைக்கும் எல்லாரும் பயந்து என்ன செய்யறாங்க, நடுங்குகிறார். அப்போ பிசாசு நம்மை பயமுறுத்துகிறவனா இருக்கான். அதான் எப்படி என்ன சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கம். அந்த சத்தத்திலேயே நம்ம என்ன ஆயிடுவோம், பயந்துருவோம். நம்மை பயப்படுத்துகிற சூழ்நிலை அது ஒருவேளை வியாதியின் மூலமாக வரலாம், அல்லது ஒருவேளை பிரச்சனைகளின் மூலமாக வரலாம். ஜனங்கள் நமக்கு எதிராக மிரட்டுவாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் மிரட்டுவாங்க. யார், இந்த ஆமான் மிரட்டினான் பாத்தீங்களா? இந்த மொர்தெக்காய மாத்திரம் இல்ல, அந்த இனத்தையே நான் என்ன செய்வேன், அழிப்பேன்றான். இதுதான் கெர்ச்சிக்கிற சிங்கம். இன்னைக்கு அநேக நேரங்கள் அந்த மாதிரி வரும்போது நம்ம உடனே உணரணும், யாரு இவன், யார் வந்திருக்கா, கெர்ச்சிக்கிற சிங்கம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போலவும் வருவான், வலு சர்பத்தை போல வருவான். வலு சர்பம் ஏமாத்துறது, நேரடியா வரமாட்டான், நல்லவனை போல வருவான். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, வலு சர்பத்தின் மூலமாக வஞ்சிக்கிறவனாக ஏமாற்றுகிறவனாக தந்திரமாகவும் வருவான். சர்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல தந்திரமாவும் வருவான். கெர்ச்சிக்கிற 2 காரியங்களிலும் அவன் என்ன செய்யறான், வருகிறான். ஆகவே நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா, யாக்கோபு சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய பேர் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால பிசாசை என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல. அப்ப இதுக்கு ஒரே சொல்யூஷன் எங்கதான் இருக்குது, கீழ்ப்படிதல் தான். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் பிசாசு நம்ம மேல ஒண்ணும் செய்யவே முடியாது. தேவனுடைய வார்த்தை ரொம்ப மிக மிக முக்கியம். ஆகவேதான் வேத வசனத்தை தெளிவா நாங்க போதிக்கணும்னு நாங்க விரும்புகிறோம். ஜனங்கள் வேத வசனத்தை அறிந்து கொள்வார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால், அவன் சிங்கத்தை போல வந்தாலும் சரி, அடுத்தது சர்பத்தை போல வந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மக்கள் அவனுக்கு என்ன செய்யலாம், எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டான், நான் போறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க மாட்டான். அவன் எப்படி போவான், அவன் உங்களை விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். அப்போ யார் மேல, யாருக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இருக்கட்டும். நாம் இந்த காரியங்களை இதை அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, ஓகே, தொடர்ந்து நாம் இங்க படிக்கலாம். நாம இப்பொழுது வாசிக்கலாம். இப்பொழுது 8வது வசனத்துக்கு வருவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் கேட்டால், எப்போதும் போல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வருவார், இந்த ஆதாமும் ஏவாளோடு கூட உறவாடும்படி. அப்போ எதற்காக தான் உருவாக்கினார், அவளோடு கூட உறவாடும்படி. அதனாலதான் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்று நாம் படிக்கிறோம். இப்ப நாமும் கூட நம்முடைய சாயலா இருக்கிற மனிதர்களோடு தான் என்ன செய்யறோம், நம்ம உறவாடு. சில பெட் அனிமலை நம்ம வளர்த்தலாம், ஆனா முழு உறவும் யார் கூட தான் இருக்குது, மனிதர்கள். அதுபோல தேவன் தமது சாயலாக உருவாகின மனிதர்களோடு கூட உறவாடும்படி வருகிறார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, பாவம் செய்து நிர்வாணிகள் என்று உணர்ந்து அத்தி இலைகளை தேய்த்து மரத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்கானுங்க, ஒழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். விலகி இப்ப பாருங்க, எப்போதும் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்ப போய் என்ன செய்றாங்க, ஒளிந்து கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப எங்க இருக்கிறான்னா என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே இந்த மரத்து பின்னாடி நான் என்ன செய்யறேன், ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கேன், நேரா வந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் தவற மன்னிங்கன்னு என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அதற்கு அவன் சொல்றான், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து நான் என்ன செஞ்சிட்டேன், ஒழிந்து கொண்டேன். நிர்வாணியா இருப்பதினால் பயம். இந்த வார்த்தையெல்லாம் இன்னும் அவன் வாயிலிருந்து எப்படி வந்துச்சுன்னு என்ன செய்யல, ஏன்னா நிர்வாணத்தை பத்தி அவனுக்கு என்ன செய்யல தெரியல. இப்ப கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இப்ப அவன் தன்னை பார்க்கிறான், நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்னான். இப்போ அப்பொழுது அவர் சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஒருவேளை அவன் சொல்லிட்டு போயிருப்பான் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு.
நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தேன். இந்த வார்த்தையை நான் உனக்கு என்ன செய்யல, சொல்லி கொடுக்கவில்லையே. நிர்வாணி என்று உன்னை அறிவித்தவன் யார்? வாசிங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட இவனே என்ன செஞ்சிருக்கணும்? நான் இந்த கனியை புசிச்சுட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன்னு வந்து சொல்றதை விட்டு போட்டு, நான் எப்படி இருக்கேன்? நிர்வாணியா இருக்கிறேன். ஆகவே நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இந்த கனியை புசித்தாயோ? விருட்சத்தின், நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்ப என்ன சொல்லணும்னா, இவன் ஆமான்னு சொல்லணும். அந்த பாருங்க 13வது வசனத்தின் கடைசி, நான் புசித்தேன், அதை மட்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? நாம பாருங்க, இந்த கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கையில என்னன்னா, ஏன்டா இதை செஞ்சானா, அவன் இதை செஞ்சானா அதனால நான் என்ன செஞ்சேன், அவன் இப்படி பேசினா நான் இப்படி பேசினேன், அவன் இதை செய்தான் நான் இதை செய்தேன், அவன் என்னை அடிச்சா நான் அவனை உண்டியில நாக்கிட்டேன். இப்ப பாருங்க, இவன் சொல்ற நீ புசித்தாயான்னு. ஆமா ஆண்டவரே நான் புசித்தேன்னா, ஆண்டவர் அங்க இறங்கி மன்னிப்பு கூட என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பார். ஆனா ஆண்டவர் இருதயங்களை என்ன செய்யறாரு? ஆராய்ந்து இருக்கிறார். ஆமா, அவருக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இவன் வாயிலிருந்து அந்த காரியம் வருதா அப்படின்னு என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது வாசிங்க, ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு, நான் சாப்பிட விரும்பலதான், ஆனா நீங்க யார் ஃபர்ஸ்ட் யார குற்றம் சொல்றான்? தேவரீர். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேம் யார? கர்த்தர். நிறைய பேர் சொல்றாங்க அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அந்த மனிதர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்கதான் முதல் ஆரம்பிச்சாங்க மனிதர்களை. அல்லது அப்புறம் சொல்லுவாங்க நீங்க கொடுத்த அப்படின்னு சொல்லு ஆண்டவரை. அடுத்தது தேவரீர் கொடுத்த ஸ்திரீயானவள். ஆமா, இப்ப தேவனையும் குற்றம் சொல்லுகிறான், ஸ்திரீயையும் குற்றம் சொல்லு. கொடுத்தால் நான் புசித்தேன். இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் டிசோபீடியன்ட் யார் தான்? அவனாவது வஞ்சிக்கப்பட்டான், ஏமாட்டான். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாலே வஞ்சிக்கப்பட்டான். ஆனா ஆதாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். ஆனால் ஏவாள் ஏமாற்றப்பட்டாள். நடக்குதுங்க. அப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? ஜாஸ்தி ஆதாமுக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவர் ரொம்ப கரெக்டா நியாயமா அதை செஞ்சிருக்கிறார். சரி, ஓகே, நான் புசித்தேன் என்றார். இப்ப பாருங்க, அந்த அம்மா கிட்ட வர்றார். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்வம் என்னை நான் புசித்தேன். புசிச்சாயினா? ஆமாண்டவரே நான் புசிச்சுட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்காம இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நான் நல்லவன் தான், ஆனா சர்வம் என்னை வஞ்சித்து விட்டது என்று. இப்ப பாருங்க 14வது வசனத்திலிருந்து தேவன் தண்டனையை கொடுக்கின்றார். வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் நீ எப்படி இருப்ப? அவ பாவம் என்னத்தை கொண்டு வருது? சாபத்தை. அதுக்கு முன்னாடி இது ஆசீர்வாதமா தான் இருந்திருக்குது இந்த சர்ப்பம். ஆனா இந்த பிசாசுக்கு தன்னுடைய உடலை கொடுத்ததுனால நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து. அப்போ பாருங்க, பிசாசுக்கு நம்முடைய சரீரத்தை கொடுத்தா நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சாபம் வரும். இன்றைக்கு அநேகருக்கு புரியுது இல்ல. இந்த அடிக்கடி நான் சொல்றது, சவுலுடைய வாழ்க்கை, தேவனால் வரவிடப்பட்ட ஆவி அவனை அழக்களித்தது. முடிவுல தற்கொலை செய்து கொண்டு என்ன செய்தான்? மரித்தான். நீங்க சொல்றாரு ஆண்டவர் பாருங்க, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லுகிறார். இப்போ இத சொன்னாரா? இத சொன்ன உடனே சர்ப்பத்தை சபித்தாரு. அடுத்தது ஒரு பெரிய வாக்குறுதியை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்போ இந்த பாவம் வந்த உடனே இந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஒரு இரட்சகரை குறித்ததான வாக்குறுதியை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரு கரிசனையுடைய தேவனா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்ல. இப்போ ஆண்டவர் இதனாலதான் ஸ்திரீயின் வித்தாக அவர் என்ன செய்தார்? அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று படிக்கிறோம். ஸ்திரீயின் வித்தாக ஒரு கன்னிகை
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்ற வார்த்தைக்கு ரட்சிக்கிறவராக இருக்கிறார், பாவங்களில் இருந்து நம்மை மீட்கிறவராக இருக்கிறார் என்று நான் படிக்கிறோம். அப்போ ஸ்திரீயின் வித்தாக அவர் வந்தாரா? அவர் வந்தார். இப்ப பாருங்க, அடுத்தது இங்க சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இயேசு இந்த பூமியில பிறந்த நாள்ல இருந்து அவர் அடக்கம் பண்ணுகிற அந்த சரீரம் அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் அவருக்கு என்ன இருந்ததுங்க? எதிர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பிறந்தவுடனே ஏரோது என்ன செய்கிறான்? அவரை கொலை செய்ய வகை தேடுகிறான். நல்லவேளை ஆண்டவர் யோசேப்புக்கு முன்னாடியே சொன்னதுனால எகிப்துக்கு யோசேப்பு இந்த இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறான். அந்த பெத்லகேம் இருக்கின்ற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவன் என்ன செய்தானா? கொன்று போட்டான் என்று படிக்கும். அடுத்தது அவர் முதல் பிரசங்கத்தை பண்றாரு. முதல் பிரசங்கம் நாசரேத் ஊரிலே, தாம் வளர்ந்த ஊரிலே முதல் பிரசங்கத்தை பண்றாரு லூக்கா 4. அந்த பிரசங்க முடிவுல எல்லாம் சிலர் நச்சாட்சி கொடுத்தாங்களாம். சிலர் அவரை கூட்டிட்டு போய் செங்குத்தான மலையில இருந்து அவரை என்ன செய்யணுமா? தள்ளி விடும்படியே கூட்டிட்டு போறாங்களாம். எனக்கு என்ற அருமையாவளை பாருங்க, ஆண்டவருக்கு வர்ற பிரச்சனை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன் நான். அப்ப இயேசு எதற்காக வருகிறார்? இந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக அவர் வருகிறார். ஆனா பகை எல்லா இடங்களிலேயும் பகை. ஒரு பிரசங்கத்தை கேட்டா இங்க நீங்களாவது பரவாயில்ல, ஏன்னா உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா. ஆனா அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை குற்றம் பிடிப்பதற்காகவே என்ன செய்வாங்களாம்? அப்படியே உட்கார்ந்துட்டு இன்றைக்கு என்ன பேசுகிறான் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்வாங்களாட்டிருக்கு, உட்கார்ந்துட்டு இருப்பான். உடனே குற்றம், பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு அற்புதத்தை செய்தா, இன்றைக்கு ஓய்வு நாள் அல்லவா, இன்றைக்கு போய் சுகமாக்கலாமா? 6 நாள் இருக்குது, அந்த நாள்ல நீங்கள் போய் என்ன செய்து கொள்ளலாம்? சுகமாக்கி கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏன் இப்படி? இயேசு எதை செய்தாலும் அங்க குற்றம் பிடிக்கிறவர்களாக இருக்கா. காரணம் என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப பாருங்க, இயேசு உயிரோடு இருந்த நாட்கள் முழுவதும் பகையும் விரோதத்தையும் சம்பாதித்தார். எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் மீட்கும்படியா, ரட்சிக்கும்படியா. நிறைய பேர் இயேசு உன் மேல, நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பரலோகத்திலே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த இடத்தை விட்டு இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த பூமியில இறங்கி எல்லா பகையும் நமது நிமித்தம் என்ன செய்தார்? அவர் சம்பாதித்தார். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, சிலுவையில தொங்குகிற வரைக்கும் பகை, எல்லாரும் பகைத்தார். திடீர்னு ஒசன்னா என்று சொன்ன அதே ஜனங்கள் இவனை என்ன செய்தார்? சிலுவையில் அறையும் என்று சொன்னார். சிலுவையில் அறையும் என்று. ஆமா, எல்லா பகையும் அவர் சம்பாதித்தார். அதனால்தான் நம்ம இங்க இப்படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை என்ன செய்வார்? ஆமா, நீ அவர் குதிங்காலை நசுக்குவான்றதுதான் அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகள். ஆமா, அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கப்பட்டார். அவன் என்ன செய்யறான்? நசுக்குகிறான். யார? இயேசுவை நசுக்குகிறான். ஏனென்றால் பாவத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறான். இப்ப இயேசு பாவமாக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 5:21 படி, 2 கொரிந்தியர் 5:21 பாவம் செய்யாத தேவனுக்குள் நம்மை அவர் நீதியாக்கும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று படி. நாம் தேவனுக்குள் நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமான, இப்ப பாவத்தினுடைய தண்டனையை இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் சுமந்தார் என்று நாம் படிக்கிறோம். இப்படியாக இந்த இடத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். கடைசியா இயேசு அவனுடைய தலையை என்ன செய்தார்? சிலுவையிலே நசுக்கினார் என்று படிக்கும். அவனுக்கு தெரியல, இந்த இயேசுவை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைச்சான். ஆனா கொலோசியர் 2வது அதிகாரத்தின் அடிப்படையில நான் படிக்கும் போது வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் எத்தனாவது வசனமா? 14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, வாசிங்க அடுத்த வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். அப்ப பாருங்க, அவங்க கிட்ட இருந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்கள், துரைத்தனங்கள் என்ற அந்த வார்த்தை ஆளுகையை குறிக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவை, அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் பிசாசினுடைய அதிகாரத்தை அவர் என்ன செய்தார்? அவர் எடுத்துக்கொண்டார். ஆமா, ஆகவேதான் இன்றைக்கு நம்மளை குறிச்சு சொல்றாரு ரோமர் 16:16
சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார் என்று சொல்ல. சாத்தானை உங்கள், அப்ப இயேசு வெற்றி சிறந்தார். இப்ப நாம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசை நாமும் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற. ஆனா கீழ்ப்படியாமல் வந்தா உடனே யார் வந்துடுறா? பிசாசு வந்துடுறான். ஆகவே ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிழுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று படிக்கும். சரி, இப்ப இங்க ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குறுதியை ஆண்டவர் அந்த அந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, இப்ப பாருங்க, எனக்கு இதை படிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாரு. இப்போ 2 விதமான மரணத்தை நாம் படிக்கிறோம். ஒன்று, தேவனோடு உள்ள அந்த உறவிலே ஒரு பிரிவு ஏற்படுகிறது, அது ஒரு மரணம் தான், ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத் அங்க நடக்குது. இன்னொன்று சரீரப்பிரகாரமான மரணம். ஆனா உடனடியாக சரீரப்பிரகாரமான மரணம் என்ன செய்யல, நடக்கல. இன்னைக்கு அநேகர் கீழ்ப்படியாமல் உடனே ஆவிக்குரிய மரணம், தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது, உடனடியாக தண்டனை என்ன செய்யல, வரல. அதனாலதான் நாம படிக்கிறோம், துர்க்கிரியை கேட்ட தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே மனிதனுடைய இருதயம் என்ன செய்கிறது, துணிகரம் கொண்டு. நன்றா இதை கவனிங்க. நாம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உடனே தண்டனை வராது. ஆனா உடனே என்ன வரும்னா, தேவனோடு உள்ள உறவை நாம் என்ன செய்கிறோம், இழக்கிறோம். இப்ப இங்க என்ன நடக்குது, ஆண்டவர் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, உடனே நமக்கு என்ன வரும், மரணம் வரும்னா, ஆண்டவர் அங்க கிருபையாக அவருடைய வாழ்நாளை, சரீரப்பிரகாரமான வாழ்நாளை கர்த்தர் என்ன செய்கிறார், கூட்டி கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த இடத்தை திரும்பி வாங்க. ஸ்திரீயை பார்த்து, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது, இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ வேதனையோடு என்ன செய்வாய், பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். இப்போ உனக்கு ஒரு சந்ததியை கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இதுல நாம் புரிந்து கொண்ட காரியம், இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த லைஃப் என்ன செய்கிறார், எக்ஸ்டெண்ட் பண்றார். நான் நினைக்கிறேன் 5வது அதிகாரத்துல ஆதாம் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறான்னு பாருங்க. 5 ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் என்ன செய்தான். அப்ப ஆண்டவர் அவனுடைய லைஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஆமா, இரக்கமுள்ள தேவன். ஆனா பிசாசு எப்படிப்பட்டவனா, அவன் கொல்லுகிறவனா இருக்கிறான், அழிக்கிறவனா இருக்கிறான். அந்த அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? பிசாசு கொல்லுகிறவனும், வாசிக்கலாம் 10, திருடன் திருடவும், ஆமா, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப அழிக்கிறவன், கொல்லுகிறவன், பொய்யனாக காணப்படுகிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து 930 ஆண்டுகள் வாழ அவனுக்கு என்ன செய்கிறார், அனுக்கிரகம் செய்கிறார். ஏவாளுடைய வயசு போடல, ஆனா 930 ஆண்டு. இந்த காலகட்டத்தை எதற்காக கொடுக்கிறார் என்றால், மனம் திரும்புவதற்காக, தேவனோடு உள்ள அந்த உறவை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்றேன், நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய தண்டனை வராம இருக்குது. இன்னும் லைஃப் டைமை கொடுக்கிறார். எதற்காக? தேவனோடு கூட நல்மனம் பொருந்தும்படியாக, தேவனிடத்திலே சேரும்படியாக தேவன் லைஃப் டைம் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இங்கே சொல்றாரு, நீ வேதனையோட என்ன செய்வாய், பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த இடத்தை மறுபடியும் வாசிங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அதுதான் இங்க பிரச்சனை. குடும்பத்துல என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. அவன் உன்னை என்ன செய்கிறான், ஆளுகை செய்வான். நீ வேதனையோ, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வேதனையே பார்க்காதவங்க இப்ப பாருங்க, அடுத்த அதிகாரத்துல இருந்து எல்லா வேதனையும் என்ன செஞ்சிருது அவங்களுக்கு பாருங்க. இன்னைக்கு மனுக்குலம் அனுபவிக்கிற எல்லா வேதனைக்கும் காரணம் இந்த பாவமா இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க, பின்பு யார்கிட்ட வர, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அவ பாருங்க, ஆமா, ஏவாள் கிட்ட யார் வந்தா, பிசாசு வந்து அவளை வஞ்சிட்டான். இங்க அவன் அந்த வார்த்தையை யார் எடுத்துட்டு வர்றா, இப்போ ஏவாள் எடுத்துக்கொண்டு வருகிறாள். நன்றா, இப்ப இது ரொம்ப கவனிக்கணும். ஏவாள் கிட்ட யாருடைய வார்த்தை இருக்கு, தேவனுடைய வார்த்தை இல்ல, யார்கிட்ட இருக்கு, பிசாசனுடைய வார்த்தை இருக்கு. இப்ப அவங்கிட்ட கொடுத்தோன்னே பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தையை கேட்டு. இங்க பாருங்க, சில நேரங்கள்ல இந்த மனிதர்கள் மூலமா வரேன்னு சொன்னான்ல, அதான் யோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தம. ஆனா பிசா சொல்றான், இல்ல, அவன் நீர் இதெல்லாம் தொடுவீர் என்றால் அவன் உண்மை என்ன செய்வான், தூஷிப்பான்னு சொல்றான். இப்போ யோபின் மனைவி வர்றாங்க,
வந்து சொல்றாங்க, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை. அப்ப இந்த வார்த்தை யாருடையது? பிசாசு. அப்ப பிசாசு அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்க, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே சொல்ற, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடினாலே. பாருங்க, இப்ப பூமியை என்ன செய்கிறார் ஆண்டவர்? சபி. அதனாலதான் ரோமர்ல நம்ம படிக்கிறோம், இந்த மனிதன் செய்த பாவத்தினால் இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் பிரசவ வேதனைப்பட்டு இருக்கான். ஏன்னா ஆண்டவர் உருவாக்கும் போது இப்படி எல்லாம் என்ன இல்ல, உருவால. எல்லாம் சரியான சீசன்ஸ், காலநிலைகள், பருவநிலைகள், எல்லாம் முள்ளு குறுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில வளைந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதனுடைய பாவமாக காணப்படுது. ஆகவே இங்கே சொல்ல, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம். அப்ப பாருங்க, வேதனைன்னு அங்க சொன்னாரா, இவனுக்கு என்னது? அந்த அம்மாவுக்கு பிள்ளை பெறும்போது மாத்திரம்தான் வேதனை. ஆனா இவருக்கு என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம். அப்ப கீழ்ப்படியாமல் போனா அதுக்கப்புறம் வாழ்ற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாளுங்க? ஏதோ ஒரு நாள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய வார்த்தை, தேவன் அதை ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அதுல நம்ம கீழ்ப்படிக்கலாம் அப்படின்னா உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அது இல்ல வருத்தத்தோட வருத்தம். அந்த வருத்தத்துக்கு ஜெபம் பண்ணா போகாது, அந்த வருத்தம் உபவாசம் பண்ணா போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியல, பாவம் தன்னாங்க, அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். இயேசு மன்னிக்கிறவர் தான். ஆனா இந்த விளைவை என்ன செய்ய முடியல, மாற்றம். இந்த வார்த்தையை கேட்ட அருமையான வாலிப பிள்ளைகளே, பெரியவங்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், தாழ்மையாய் சொல்கிற காரியம். ஆதாமுக்கு சொன்ன காரியம் பாருங்க, ஏவாளுக்காவது அப்படி சொல்லிட்டாரு. ஆனா அப்ப அதுக்காக பெண்கள் எல்லாம் தப்பு பண்ண அந்த வேதனை தான் நினைச்சிடாதீங்க. அதனுடைய தவறுக்கான ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்வோம்? அனுபவிக்கிறவளா இருப்போம். பாருங்க, இங்க நம்ம படிக்கிறோம், அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கலாமா? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும்? நீ வேலை செஞ்சீன்னா அது உனக்கு என்னதான் கிடைக்கும்? ஆமா, நீ விதைப்ப, அங்க என்ன வரும்? களைகள் உண்டாகும், முள் வரும். இன்றைக்கு அநேகர் சொல்ல, நம்ம போய் செய்யறோங்க, ஆனா அங்க பிரச்சனைகள் தான் என்ன செய்யுது, வருகிறது. எந்த வேலையை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த வேலையை நீங்க வேலை செய்யாத வரைக்கும் அமைதியா இருப்பான். ஆனா வேலை செஞ்சா உடனே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எந்த ஒரு பிசினஸ் செய்யுங்க, எந்த தொழிலானாலும் சரி, விவசாயம் அன்றைக்கு விவசாயம் இருந்தது, இன்றைக்கு எந்த தொழிலானாலும் சரி, அந்த தொழிலுக்கு மாற்றாக ஒரு காரியம் என்ன செய்யாங்க வரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்க முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசித்தால். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு சொல்லிட்டார், நீ பூமிக்கு ஒரு நாள் திரும்பணும்பா. திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நன்றாய் புரிந்து, உன் முகத்தின் வேர்வை. இப்ப நீ வேர்வை சிந்திதான் என்ன செய்யணும்? ஆகாரம் புசிக்கணும். இது எனக்கு நடந்த ஒரு காரியம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசா இருக்கவங்களுக்காக சொல்றேன். நான் என்ன நினைச்சேன், அன்றைக்கு முகத்தின் வேர்வையால் தான் என்ன செய்யணும்? ஆகாரம் புசிக்கணும்னு சொன்னாரு. உண்மையா இது எனக்கு நடந்தது. இப்போ இன்னைக்கெல்லாம் நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய சம்பாதிச்சுட்டாங்க. இப்ப யாருமே என்ன செய்யறது இல்ல, வேர்வைய சிந்தறது இல்லை. ஆகவே படித்தா இதுல இருந்தெல்லாம் என்ன செய்யலாம், மாறிடலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதை உண்மையாகவே நினைச்சிட்டு ஒரு நாள் ரேஸ்கோர்ஸ் பக்கம் வண்டியில போயிட்டு இருக்கேன். அங்க மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த ரேஸ்கோர்ஸ்ல ஆஃப் ட்ரவுசர் போட்டுட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓடுறான், ஓடியாடுறான், கையை தூக்கிட்டு ஒருத்த போறான். எனக்கு ஸ்கூல்ல பண்ணது அந்த பனிஷ்மெண்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கையை தூக்கிட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க, இந்த கிரவுண்ட தப்பு பண்ண என்ன செய்வாங்க, ஓடி. இவன் இப்படி ஓடுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பாரு இவன் எல்லாம் என்ன செய்யறான், வேர்வை சிந்திட்டு இருக்கிறான். ஏன்? இந்த பாவம். சிலர் அங்க உட்கார்ந்து குனிந்து என்ன செய்யறான், எழுந்துருக்கான். எதையாவது ஒண்ணு செஞ்சு நீ என்ன செஞ்சாகணும், வேர்வை சிந்தனும். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, நாங்க இந்த இடத்துல எல்லாம் நாங்க சிந்த மாட்டோங்க அப்படின்னு காசு கட்டி ஜிம்முக்கு போய் என்ன செய்யறான், வேர்வை சிந்துறான். ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீ என்ன செஞ்சுதான் ஆகணும். இல்ல நீ வேர்வை செஞ்சா டாக்டர் கூப்பிடுவார், ஏமா சுகர் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது, பிரஷர் என்ன செய்யுது ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. 1 மணி நேரம் என்ன செய்ய, நீ
நடந்துட்டு வா. நடந்தா என்ன வருது? வேர்வை வருது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒண்ணு மொத்தமா சிந்திரு. இல்லையா உன் உழைப்புல என்ன செய்யுது? வேர்வை. அன்றைக்கெல்லாம் யாரும் அப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல. அன்றைக்கு அந்த உடல் உழைப்பு இருந்ததுனால வேர்வை சிந்தி என்ன செஞ்சாங்க? அந்த உழைத்தார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாரும் கார்ல போறோம், ஆட்டோல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், நடக்கிறதே இல்ல, வேர்வை சிந்துறதே இல்ல. வேர்வை வரும்போதெல்லாம் ஏசியை போட்டு உட்கார்ந்துடாதீங்க. அப்புறம் மொத்தமா என்ன செய்யணும்? வேர்வை சிந்தணும். ஏசியை போடக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா 1 மணி நேரம் என்ன செஞ்சாகணும்? ஆமா, இல்ல அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க. டாக்டர் சொல்ற அதே 40 வயது ஆயிடுச்சா என்ன செய்யுங்க? நல்லா நடங்க, லிப்ட் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நன்றாய் புரிந்து கொள். எதற்காக என்றால் இங்க நடக்கிற காரியம். வாசிக்கலாம் அந்த இடத்த. இல்ல 19வது, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்ப நல்ல வேர்வை சிந்தா நல்லா சாப்பிடலாம். இல்லன்னா என்ன சொல்றாரு? எண்ணெய் ஊத்தாம தாளிக்கணுங்க. இந்த மட்டன் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுங்க. பொரிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டைம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. அப்போ பாருங்க, அப்ப வேர்வை சிந்தனா நல்லா சாப்பிடலாம். சரி, ஓகே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், நீ எங்க போனோம்? ஏன்னா மண்ணில இருந்தா ஆண்டவர் உண்டாக்குனார். திரும்பி எங்க போனோம்? மண்ணுக்கே திரும்புவா என்று என்றார். பாருங்க, இப்ப அடுத்தது இந்த காரியம். இதுக்கு நடுவுல பாருங்க, ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. சந்ததி உண்டாகும், லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நீ வருத்தத்தோட பிள்ளை பெறுவாய். இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாக சந்ததிகள் உண்டாகும் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, எனக்கு இந்த காரியத்தை படிச்சோன்னா இந்த தடவை படிக்கும்போது ஒரு புது வெளிப்பாடு. இவனே தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். பனிஷ்மெண்ட் ஆண்டவர் என்ன செய்ய, தண்டனை விவரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது சொல்லி முடிச்ச உடனே அதை அப்படியே விசுவாசிக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைய, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். தண்டனையை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க? குற்றவாளிகள் 2 பேரும் வெளியே வர்றாங்க, கோர்ட்டை விட்டு வெளியே வர்றாங்க. இவன் என்ன செய்யறான் பாருங்க, தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். உடனே பேர் வைக்கிறான் ஏவாள். ஏன்னா நீ பிள்ளையை என்ன செய்ய போகிறாய்? பெற்றெடுக்க போகிறாய். அப்ப தேவனுடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்கிறவாங்க? இங்கேயே அவன் நீதிமான் ஆயிட்டான். யாரு? ஆதாம். தப்பு செஞ்சான், பனிஷ்மெண்ட்டை வாங்கியிருக்கான், ஆனா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் 4வது அதிகாரத்துல ஆபேல் என்ற ஒரு நல்ல மனுஷனை என்ன செய்யறான்? பெற்றெடுக்கிறான். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காணிக்கையை அவன் செலுத்துகிறவனா இருக்கிறான். அதுக்கப்புறம் சேர்த்து பிறகுறான். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டாள். எத்தனையோ தடவை இதை படிச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், உடனே நீ ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி அவளுக்கு என்ன செய்யறான்? இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இன்னும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது இல்ல, பிள்ளை பிறக்கிறது, ஒரு சந்ததி உருவாகிறது, இதை குறித்துதான எந்த ஒரு அறிவும் யாருக்கு இல்ல? இந்த ஆதாமுக்கு இல்ல. அவ பாருங்க, நான் சொல்ற புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவரே வயதான காலத்துல பிள்ளை பிறக்குமா அப்படின்னு கேட்டார். சகரியா கேட்டாரு, இப்படி கேட்டார். ஆனா இவன் இந்த பிள்ளை குறித்ததான காரியமே அவனுக்கு என்ன செய்யாது? ஒண்ணும் தெரியாத போது தேவனை விசுவாசித்தான். எப்படி நோவா, மழையே பார்க்காத நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று எதை கட்டினான்? பேழையை கட்டினார். மழை வரும், ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அதே போல தப்பு பண்ணிட்டு தான் தண்டனையை வாங்கிட்டு வர்றான். ஆனா தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே என்ன செய்கிறான்? விசாரித்து அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். அவள் ஜீவன் உள்ளோருக்கு எல்லாம் தாயானவள். வாசிக்கலாம். இப்ப அடுத்தது ஆண்டவர் செய்கிறார். அதான் அந்த இறக்கத்துல ஆண்டவர் செய்கிற அடுத்த காரியம். அவள் அப்படியே நிர்வாணியா என்ன செய்யல, அனுப்பல. நிர்வாணியா நம்மளா இருந்தா எக்கட கெடு தொலைஞ்சு போன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கார். தோல் உடைகளை என்ன செய்கிறார்? உருவாக்கி கொடு. அப்ப தேவன் நிர்வாணத்தை மூடுகிறவர், பிசாசு நிர்வாணப்படுத்துகிறவன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அது ஸ்டைலுன்னு நினைச்சிடாதீங்க, அது ஃபேஷனுங்க, இன்னைக்கெல்லாம் அப்படித்தாங்க உடுத்தணும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பிசாசு நிர்வாணப்படுத்துகிறவன். தேவன் நிர்வாணத்தை மூடு. உடனடியாக தோல் உடைகளை உண்டாக்கி அவனுக்கு
கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். பின்பு தேவனாகிய கர்த்தர் ம் ம் என்னென்றைக்கும் உயிரோட இராதபடிக்கு. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை இப்ப படிச்சு புடிச்சுட்டானா என்ன ஆயிடும்? இந்த பாவத்தின் நிமித்தம் அவனுடைய சரீரத்துல பல மாற்றங்கள் வந்துருச்சு. அப்புறம் மரணமே இருக்காது. அந்த மாற்றங்கள் உள்ள என்ன செய்யும்? அதிகரித்து கொண்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டுதான் மரணத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அனுமதித்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை விளக்கினார். ஆனா எப்ப இதை கொடுக்குறாராம்? பரலோகத்துக்கு போனா அதுதான் கொடுக்குறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பூமியில யாரெல்லாம் பரிசுத்தமாக்கி தேவனை விசுவாசி தேவனுடைய வார்த்தைகளின் படி நடக்கிறார்களோ அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போறார். அப்போ இந்த சரீரம் போகாது. மகிமையடைந்த ஒரு சரீரம். இந்த சரீரத்துல வியாதி இருக்குது, வேதனை இருக்குது, பாடுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது இந்த சரீரத்துல. அந்த சரீரத்தை விட்டுட்டு மகிமையின் சரீரத்தை தொடு நாம பரலோகத்துக்கு போகும்போது அப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். அங்கே பிரச்சனைகள் இல்லை. ஆனா இந்த சரீரத்தோட அங்க போனா அங்கேயும் சுகருக்கு டேப்லெட் போடணும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அங்கேயும் என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே ஆண்டவர் இப்போ என்ன செய்யல? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க. ஆண்டவர் நல்லது செஞ்சாரா? அதனாலதான் சாபத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள். ஆமா, தேவன் அதை திரும்பவும் நமக்கு கொடுப்பார். இந்த 3 விதமான கனிகளையும் மனிதனுக்கு தான் உருவாக்குனார். ஆனா காலத்துக்கு முன்பதாக அவைகளை எல்லாம் இவன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். அதுதான் பிரச்சனை. ஆகவே அதை புசியாதிருக்க உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏன்னா அங்க இருந்தா அடுத்தது நிச்சயமா அடுத்தது என்ன செய்வாங்க? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாங்க. அதனால ஒரு கொஞ்சம் கற்பனைக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாதியா இருக்காங்க. ஆமா, இப்ப நாம என்ன செய்வோம்? எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க இனி இதுக்கு வைத்தியம் செய்ய முடியாது. ஆனா உயிர் போகாம இருந்திருந்தா என்ன இருக்கும்? ஒவ்வொருத்தையும் தூக்கி ஒவ்வொரு ரேக் அடிச்சு என்ன செய்ய வேண்டியதுதான்? ஒவ்வொரு ரேக்ல ஒவ்வொருவரையும் நம்ம கடுகு சீரகம் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி வீட்டுல எல்லாருக்கும் என்னது? இவர் எங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இங்கதான் மேல படுத்திருக்கிறாரு. என்ன இருக்கும்? உயிரை என்ன செஞ்சிருக்காது? போகாது. எது வரைக்கும்? திரும்பி ஆண்டவர் வர்ற வரைக்கும். யோசிச்சு பாருங்க, ஆதாம்ல இருந்து எல்லாருக்கும் ரேக் அடிச்சா என்ன ஆகுறது? ஆனா ஆண்டவர் பாருங்க மரணத்தை என்ன செய்கிறார்? கொடுத்தார். அதனால இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். முறையிலே சொல்லுவோமா? அதனாலதான் இந்த செய்திக்கு சாபத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் என்று வைத்திருக்கிறேன். ஆமா, இளைப்பாறுதல். இப்ப பாருங்க, கர்த்தருக்குள்ள நேர்மையா நடக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துல என்ன செய்யறாங்க? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை விளக்கினர். ஆனா யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, இந்த உலகத்தின் மேல், பிசாசின் மேல், பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இதே ஜீவ விருட்சத்தின் கனியை அவளுக்கு புசிக்க கொடுத்து நீடித்த நாட்களாக அவரோடு கூட, எப்படி தேவன் நித்தியமானவரோ அதே போல நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆகவே அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து என்ன செய்கிறார்? அனுப்பி விட்டார். எப்படி அவனை அங்கிருந்து துரத்தினாரோ அதே போல இவனை எங்கிருந்து அனுப்பி விட்டார். அவன் மனுஷனை துரத்தி விட்டு, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க, துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய, யாரும் இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க. அதுக்கு பிறகு ஏதேன் தோட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்லது நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். சரி, இருக்கட்டும், நான் அதுக்குள்ள போகல. அப்போ ஆண்டவர் பாருங்க, பாவம் செய்தாலும் அந்த மனிதகுலத்தின் மேல் அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், அன்புள்ள தேவனா இருக்கிறார். அவனுக்கு ஒரு இரட்சகரை, பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இப்போ அவர் இந்த பூமிக்கு ஸ்ரீயின் வித்தாக வரும்போது பாவம் அறியாத அவரை நமக்காக நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல் சுமத்தி அவரை பாவமாக்கி பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு ஜீவனை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கார். சொல்லுமா, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அவர் மரித்தார். அவர் தேவனாய் இருந்தபடினாலே 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, இப்பவாது ஒழுங்கா வசனத்துக்கு என்ன செய்? கீழ்ப்படி. ஆமா, வசனத்தை கீழ்ப்படிஞ்சா பிசாசுக்கு நீ எதிர்த்து பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆகவே இந்த காலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்றேன், இந்த பாவம் ரொம்ப கொடுமையானது, அது வஞ்சனையானது,
அது அது பல தீமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. அது இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆமா, அங்கே தேவன் இரக்கம் உள்ளவராக இந்த காரியங்களை இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கத்த செய்து அவளை அனுப்பி விட்டார் என்று நாம் படிக்கிறோம். துரத்தினார் தான், ஆனால் அனுப்பி விட்டார். இன்னைக்கு இருக்கிற அருமையான இந்த காலை வேளை நாம இப்போ திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நம்ம போக போறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவ பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னாரு, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப அந்த குதிங்காலை அவன் நசுக்குனதுனால அவர் அடைந்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவர் இந்த பூமியில பிறந்த நாள் முதல் நான் நினைச்சேன் சிலுவையில தான் அப்படின்னு. இல்ல, இந்த காரியம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகை உண்டாக்குவேன். எப்போ நான் குழந்தையா இருந்த நேரம் முதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பிறக்கிறதுக்காக அந்த பெத்லகேமுக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இப்ப பாருங்க, சத்திரத்துல போய் கேட்கிறாங்க, இடத்தை தேடுறாரு யோசேப்பு. சத்திரத்துல அவருக்கு என்ன இல்லையா, இடம் இல்லை. சத்திரத்துல இந்த பாடுகள் எங்க ஆரம்பிக்குது, பிறக்கிற நேரத்துல இருந்து. நம்ம மேல எவ்வளவு அன்புள்ள தேவன். சத்திரத்துல அவருக்கு இடம் இல்லையா, முன்னணையிலே அவரை கிடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிருக ஜீவன்கள் இருக்கிற இடத்துல. ஒரு அடிமையே எங்கதான் அவனுக்கு வீடு இருக்கும், மிருகங்களோடு கூட தான் ஒரு அடிமைக்கு வீடு. அதே இடத்துல பிறக்கிறார். கடைசியில அவர் ஜீவனை விட இடம் பாருங்க, சிலுவையில பிறக்கிற இடத்துல இருந்து ஜீவனை விடுகிற இடம் வரைக்கும் மனிதனுடைய பாவத்தை நம்முடைய சரீரத்துல என்ன செய்தார், சுமந்து தீர்த்தார். அதை தான் இந்த ஆராதனை வெளிப்படுத்துகிறது. இந்த அப்பத்தை அவருடைய சரீரமாக நாம் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ரத்தத்தை இயேசு சிலுவையில சிந்தின அந்த ரத்தமாக இந்த ரசத்தை நாம் ஆசீர்வதிக்கிறோம். எதற்காக இதை செய்கிறோம் என்றால், இது ஒரு சடங்கு அல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை எதை நினைவு கூறுகிறோம், இயேசுவை. எதுக்காக, என்னை நேசித்தபடினால், என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை எனக்கு தரும்படியாக, நித்திய காலமாக அவரோடு கூட பரலோகத்திலே வாழும்படியாக இயேசு மனிதனாக அடிமையாக இந்த பூமிக்கு வந்தார். பிறந்த நாளிலிருந்து சிலுவையிலே தலை சாய்த்து ஜீவனை விடுகிற வரைக்கும் என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார், சுமந்து தீர்த்தார். நாம தான் இந்த தண்டனை அடையணும். ஆனால் என்னுடைய தண்டனை என் மேல் இருந்த அன்பினாலே அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தார். தண்டனை அவர் பாவத்தை அவர் ஏற்றுக் கொடுத்தார். அவருடைய நீதியை எனக்கு என்ன செய்தார், கொடுக்கிறார். இப்போ யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவள் எல்லாம் தேவன் நீதிமான்களாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். முற்காலங்களிலே கோபாக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது இப்ப கோபம் எல்லாம் போயிடுச்சு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு சமாதானம், மனுஷர் மேல என்ன வந்துருச்சா, பிரியமும் வந்துவிட்டு. எப்படி நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது, இந்த காலையில் இந்த செய்தியை கேட்க உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் மேல தேவனுக்கு பிரியம் வருகிறது. உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே சொல்றாரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லப்பட்டது. அப்பத்தை எடுத்தோன்னு என்ன அப்படியே விழுங்கிறது இல்ல, என்ன செய்தாராம் இயேசு, ஸ்தோத்திரம் பண்ணா என்னது, இதாவே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பாவித்தால் அப்பத்தை நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்ப இந்த சரீரம் பிற்கப்பட்டதுனால நான் நீதிமானா இருக்கிறேன். ஆகவே இந்த ஆராதனை இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். கம்யூனியன் சர்வீஸ் என்னதுங்க,